பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்குல்ல? பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்குல்ல? ஆமா. ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஸ்டோர்டு ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எப்படி நார்மல் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸோ அந்த மாதிரி நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது வந்து ஒன்லி கிரியேட் தான் நம்மளால பண்ண முடியும் இந்த ட்ரிகர்ஸை. ஆனால் இது கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற அப்படியே அவசியமே கிடையாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்லாம் நம்ம தானே மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பட் இந்த ட்ரிகர்ஸ் மட்டும் எப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேணாம், இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ட்ரிகர்ஸ் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணலாம்? வி கேன் கிரியேட் யூசிங் ஒன்லி டேபிள்ஸ். ஸோ ஒவ்வொரு டேபிள் மேலேயும் மல்டிபிள் ட்ரிகர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இந்த டேபிளில் எப்பெல்லாம் ஒரு ஆக்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ட்ரிகர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இதுதான் வந்து ட்ரிகர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், இட்ஸ் எ ஸ்டோர்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டேபிள் கிரியேட் பண்ணும்போதே நம்ம வந்து ட்ரிகரும் கிரியேட் பண்ணிருக்கோம். அது எப்படி வரும்? இல்ல அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ரியல் டைம்ல வந்து எங்க யூஸ் பண்ணணும்னா சம் ஆடிட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க டேபிள் கிரியேட் பண்ணக்குள்ளேயே கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எப்போனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்பயாவது பிசினஸ் ரெக்குயர்மெண்ட் தேவை கிரியேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணலாம். சரி, ஓகேங்களா? ஸோ இது ஒன்லி நீங்க கிரியேட் மட்டும் பண்ணா போதும். இது எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே வந்து அது டிஃபால்ட்டா ஆரக்கிளே ஹேண்டில் பண்ணி நம்ம எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எப்போ வந்து எந்த டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த டைமிங் மட்டும் நம்ம சொல்லணும். சரியா? அதனால தான் வந்து இட்ஸ் எ ஸ்டோர்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்டட். ஓகே. ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்டட் whenever events database. ஸோ டேட்டாபேஸில் எப்பெல்லாம் ஒரு ஈவெண்ட் நடக்குதோ, ஸோ டேட்டாபேஸ் இஸ் நத்திங் பட் எனி டேபிள்ஸ். ஓகேவா? ஸோ டேபிள்ஸில் வந்து எப்போல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து இன்னொரு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேனுவலாக இந்த ட்ரிகரை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. யூசர் cannot execute trigger manually. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு லிமிடேஷன் வந்து இதுதான். ஸோ நம்மளால வந்து நம்ம கிரியேட் பண்ண ட்ரிகரை நம்மளால மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான டைப். ஸோ டைப்ஸ் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா there are 2 types. ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர், ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல், அடுத்து வந்து ரோ லெவல். ரோ லெவல் ட்ரிகர் இது வந்து ட்ரிகர் டைப்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ஸ் இருக்கு. பட் ட்ரிகருக்குள்ள ரெண்டு டைப் ஆஃப் ட்ரிகர் தான் இருக்கும். அதாவது இந்த கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா ட்ரிகரை, ஸோ கிரியேட் பண்ணக்குள்ள 2 டைப் ஆஃப் ட்ரிகர் கிரியேட் பண்ணலாம். எதர் ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர், அதுக்கப்புறம் லோ லெவல் ட்ரிகர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா டைப்ஸ் இருக்கும்னு அது சொல்றேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ட்ரிகரிங் ஈவெண்ட்னு ஒன்று வச்சிருப்போம். ஈவெண்ட். ஸோ இந்த ட்ரிகரிங் ஈவெண்ட் தான் என்ன பண்ணோம்னா, என்ன ஆப்ரேஷன் நீங்க சொன்னீங்க whenever ஈவெண்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஈவெண்ட்ஸ் வந்து டேபிள் மேல என்ன ஈவெண்ட்ஸ் நடந்தா இந்த ட்ரிகர் வந்து எனக்கு ஃபயர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இந்த ட்ரிகரிங் ஈவெண்ட் வந்து 3 இருக்கு. ஸோ எப்படி டிஎம்எல் ஆப்ரேஷன் தான் நம்ம ட்ரிகர் கிரியேட் பண்ண முடியும், வேற எதையும் கிரியேட் பண்ண முடியாது. டிடிஎல்க்குலாம் பண்ண முடியாது, டிஎம்எல்க்கு பண்ணலாம். சரியா? ஸோ டிஎம்எல் என்னென்ன இருக்கு? டிஎம்எல் என்னென்ன இருக்கு? ஓகே. இன்சர்ட் மெர்ஜ்ல என்ன நடக்கும்? ஸோ டிஎம்எல் வந்து 3 தான் இருக்கு, இன்சர்ட், அப்டேட், டெலீட். ஸோ மெர்ஜ் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்சர்ட் ஆர் அப்டேட் ஆர் இன்சர்ட் ஆர் டெலீட். இட்ஸ் அ காம்பினேஷன் மெர்ஜ். சரியா? பட் டிஎம்எல் ஆப்ஷன் நமக்கு 3 தான், இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலீட் தான். ஓகேவா? ஸோ மெர்ஜ்ங்கிறது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எய்தர் இன்சர்ட் ஆர் அப்டேட் ஆர் டெலீட். அத 3ல எனி காம்பினேஷன்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ ட்ரிகரிங் ஈவெண்ட் வந்து 3 தான் இருக்குது, எய்தர் இன்சர்ட் ஆர் அப்டேட் ஆர் டெலீட். ஓகேவா? இப்போ இந்த ட்ரிகர் வந்து டைமிங் இருக்கு, அதாவது எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்னு சொல்லியிருக்கேனா. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்னா இது வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றது தான் வந்து ட்ரிகர் டைமிங்.
ஸோ ட்ரிகர் டைமிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிஃபோர், ஒன்று வந்து ஆஃப்டர், அடுத்து வந்து இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரிகர் அப்படிம்பாங்க. ஸோ பிஃபோர் அப்படின்னா என்னன்னா, அதாவது இப்போ இந்த ஒரு டேபிள இன்சர்ட் பண்றோம், அப்டேட் பண்றோம், டெலீட் பண்றோம்னா எங்க பண்ணுவோம்? நம்ம டேபிள் மேல தானே பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிஸ் டேபிள் மேல ஏதாவது நான் ஒரு சேலரி அப்டேட் பண்றேன்னா என்ன பண்ணலாம்னா சேலரி அப்டேட்னு நான் போடலாம். கரெக்டா? அப்ப என்னன்னா இங்க பிஃபோர் வந்து எது மீன் பண்ணுது அப்படின்னா, என்னோட எம்ப்ளாயிஸ் டேபிள்ல சேலரியை அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ட்ரிகர் எக்ஸிக்யூட் ஆகு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆஃப்டர் அப்படின்னா எனக்கு சேலரி எம்ப்ளாயிஸ் டேபிள்ல சேலரி அப்டேட் ஃபர்ஸ்ட் பண்ணிரு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரிகர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு மீன் பண்றது இந்த ரெண்டு கீவேர்டு, பிஃபோர் ஆஃப்டர். ஸோ பிஃபோர்னு மீனிங் புரியுதா? ஸோ பிஃபோர் அப்டேட் பிஃபோர்னு கொடுத்துட்டோமா, ஸோ பிஃபோர் இன்செர்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ட்ரிகர் எக்ஸிக்யூட் ஆகணும், பிஃபோர் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ட்ரிகர் எக்ஸிக்யூட் ஆகணும், பிஃபோர் டெலீட் எம்ப்ளாயிஸ் டேபிள் இருந்து ஏதாவது டெலீட் ரெக்கார்டை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ட்ரிகர் ஃபயர் ஆகணும். இதுவே ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள்ல தான் நடக்கும் ஆக்ஷன், எய்தர் இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலீட்டோ. அங்க நடந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு இந்த ட்ரிகர் எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு அவுட்புட் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரிகர் வந்து இது எப்படி இது ரெண்டுக்கும் வந்து டேபிள் மேல பண்றோமோ, எம்ப்ளாயிஸ் டேபிள் மேல பண்றோமோ, இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரிகர் வந்து எங்க யூஸ் பண்ணணும்னா யூஸ்ட் ஒன்லி ஃபார் காம்ப்ளெக்ஸ் வியூ. இட்ஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் காம்ப்ளெக்ஸ் வியூ. ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் வியூ என்னன்னு தெரியும்ல? ஸோ காம்ப்ளெக்ஸ் வியூனா வியூ கிரியேட் பண்ணியிருப்போம் மோர் தென் ஒன் பேஸ் டேபிள். இப்போ ரெண்டு டேபிள் எம்ப்ளாயிஸ் டேபிள் டிபார்ட்மெண்ட் ரெண்டு டேபிள் ஜாயின் பண்ணி ஒரு வியூ கிரியேட் பண்ணோமா, அதுக்கு பேர் தான் வந்து காம்ப்ளெக்ஸ் வியூ. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா ட்ரிகர்ஸ்ல? ஏன்னா இது புரிஞ்சிருக்காங்க, இந்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கோயிங் ஃபார்வர்டு இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கோடெல்லாம் பார்த்தா புரியும். இல்ல ஜி. கிளியரா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. லோ லெவல் ட்ரிகர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு ரோக்கும் இந்த ட்ரிகர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ட்ரிகர் பாடி executes once for each row is affected by triggering event. ஸோ அப்படி என்ன மீனிங்னா, ஒவ்வொரு ரோ இப்போ 5 ரோ டெலீட் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரிகர் வந்து 5 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். 10 ரோ டெலீட் பண்ணா 10 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். 100 ரோ டெலீட் பண்ணா 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரோ லெவல் ட்ரிகர். ட்ரிகர் பாடி எக்ஸிக்யூட் ஒன்ஸ் ஃபார் ஈச் ரோ இஸ் அஃபெக்டட் பை தி ட்ரிகரிங் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ட்ரிகரிங் ஈவெண்ட்னு வந்து எதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் டேபிள் லெவல்ல இந்த டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா, இன்சர்ட் அப்டேட் டெலீட், அதை தான் வந்து ட்ரிகரிங் ஈவெண்ட்னு நான் டிஃபைன் பண்றோம். சரியா? ஸோ ட்ரிகர் பாடி எக்ஸிக்யூட் ஒன்ஸ் ஃபார் ஈச் ரோ இஸ் அஃபெக்டட் பை தி ட்ரிகரிங் ஈவெண்ட். இப்போ எனக்கு ஒரு ரோ கூட அஃபெக்ட் ஆகல, நான் ஒரு டெலீட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்றேன், ஆனா எனக்கு ஒரு ரோ கூட டெலீட் ஆகல அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த ட்ரிகர் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. புரியுதா? A row trigger is not executing if no rows is affected by the triggering event. Okay, a row trigger is not executing if no row is affected by the triggering event. Even a delete statement எழுதுனாலும் சரி, எனக்கு ஒரு ரோ கூட டெலீட் ஆகல. அப்படி ஒரு ரோ கூட டெலீட் ஆகாத போது என்ன ஆகும்னா, எனக்கு இந்த ட்ரிகர் எக்ஸிக்யூட்டே ஆகாது. எனக்கு ரோ டெலீட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் எனக்கு ட்ரிகர் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இப்போ ரோ லெவல் ட்ரிகர்னா உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் லெவல். ஸ்டேட்மெண்ட் லெவல் வந்து இது வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து டிஃபால்ட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் ட்ரிகர் அப்படின்னா என்னன்னா, இது வந்து இப்போ நான் 10 ரோ டெலீட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 10 டைம் இந்த ட்ரிகர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும்.
100 ரோ டெலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகாது, ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எத்தனை ரோஸ் அஃபெக்ட் ஆனாலும் சரி, ஆனா ஒரே ஒரு டைம் தான் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் இந்த ட்ரிகர் வந்து ஃபயர் ஆகும். ஓகேவா? ஸோ என்னன்னா இது வந்து டிஃபால்ட் ட்ரிகரு. ட்ரிகர் பாடி ஒன்ஸ் ஃபார் தி ட்ரிகரிங் ஈவென்ட். ஓகேவா? இது புரியுது இல்ல உங்களுக்கு? புரியுது. ஸோ இப்போ நான் இங்க சொன்ன மாதிரி இங்க வந்து ட்ரிகரே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது இஃப் நோ ரோஸ் இஸ் அஃபெக்டட் பை தி ட்ரிகரிங் ஈவென்ட். கரெக்டா? ஆனா இங்க என்னன்னா ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் வந்து எனக்கு ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ எ ஸ்டேட்மெண்ட் trigger execute once if no rows is right. Triggering event. ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸ்டேட்மெண்ட் லெவல்னா என்ன பண்ணும், ரோல் லெவல்னா என்ன பண்ணும்ட்டு? ப்ரோ உங்களுக்கு புரியுது. ஓகே ஃபைன். ஏதாவது டவுட்னா நடுவுல ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. ஸோ ட்ரிகர்னா இதுதான். ஸோ ட்ரிகர் ஈவெண்ட் வந்து மூணு ஈவெண்ட் தான். இன்செர்ட், அப்டேட், டெலிட். ப்ரோ நீங்க மியூட் போடுங்க, உங்க எண்டெல்லாம் சவுண்டா இருக்கு, பேக் எண்ட்ல நாய்ஸியா இருக்கு. ஓகே தேங்க்ஸ். ஸோ ட்ரிகரிங் ஈவெண்ட்ல வந்து இன்செர்ட், அப்டேட், டெலிட் இது மூணு தான் இருக்கு. ட்ரிகர் டைமிங் பார்த்தீங்கன்னா பிஃபோர், ஆஃப்டர் அண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் இருக்கு. ஸோ பிஃபோர்னா என்னன்னா மெயின் டேபிள் எந்த டேபிள் மேல ட்ரிகர் கிரியேட் பண்றோமோ அந்த டேபிள்ல எந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ட்ரிகர் எக்ஸிக்யூட் ஆகும். ஆஃப்டர்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த மெயின் டேபிள்ல போய் டேட்டாலாம் இன்சர்ட் ஆகும், இல்லை அப்டேட் ஆகும், டெலிட் ஆகும். அதுக்கு டெலிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரிகர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் ஆஃப்டர்னா. ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப்னு ஒரு ட்ரிகர் இருக்கு, அது வந்து ஒன்லி யூஸ்டு ஃபார் காம்ப்ளெக்ஸ் வியூ. காம்ப்ளெக்ஸ் வியூ மேல நான் ஒரு வியூ கிரியேட் ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இந்த பிஃபோர் ஆஃப்டர் கீவேர்டுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் ஆஃப்ங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ட்ரிகருக்கு ஒரு சின்டாக்ஸ் எழுதிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ட்ரிகர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ சி லிஸ்ட் ஆஃப் ட்ரிகர்ஸ். ஸோ உங்கள் ஸ்கீமாவில் வந்து என்னென்ன ட்ரிகர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் ட்ரிகர்ஸ். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் இதில் வந்து என்னென்ன ஸ்கீம் உங்கள் ஸ்கீமாக்குள்ள என்னென்ன ட்ரிகர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணோம். இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் ட்ரிகர்ஸுங்கிறது ஒரு வியூ, அது டிஃபால்ட்டாக ஆரக்கிள் கிரியேட் பண்ணது. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இத்தனை ட்ரிகர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ரிகர் நேம் இருக்கும், ட்ரிகர் டைப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்டேட்மெண்ட்டு, ஆஃப்டர் ஈச் ரோ அப்படின்லாம் இருக்கும். சரியா? நான் அதை சொல்கிறேன். ஸோ என்னென்ன ட்ரிகர்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு இதுதான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ சின்டெக்ஸ் ஆஸ் இட் இஸ் தான். ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். ஆர் ரீப்ளேஸ் ட்ரிகர். ட்ரிகருக்கு நேம் நீங்கள் ஒன்று கொடுக்கணும், ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறமேட்டு ட்ரிகர் நேம் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ட்ரிகர் நேம். ஸோ ரெண்டாவது இதில் வந்து என்ன கொடுக்கணும்னா உங்களுடைய ட்ரிகர் டைமிங் என்னன்னு கொடுக்கணும், பிஃபோர் ஆர் ஆஃப்டர். ஸோ ட்ரிகர் டைமிங் வந்து என்ன சொல்லியிருக்கேன், பிஃபோர் ஆஃப்டர் இன்ஸ்டன்ட் ஆஃப்னு சொல்லியிருக்கேன். ஸோ டேபிள் மேலே யூஸ் பண்ணுறது பிஃபோரும் ஆஃப்டரும். அப்போ இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரிகர் டைமிங் கொடுக்கணும். சரியா? ட்ரிகர் டைமிங். ஸோ ட்ரிகர் டைமிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ட்ரிகர் ஈவெண்ட். ஸோ என்ன ஈவெண்ட் நடக்க போகுது, எய்தர் இன்செர்ட் ஆர் அப்டேட் ஆர் டெலீட் ஆன்ட்டு. ஸோ ட்ரிகர் ஈவெண்ட். ஓகேவா? இதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பிகின் எண்ட். ஸோ இங்கே வந்து உங்களுடைய பிஸ்னஸ் லாஜிக் எல்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்ன கேப்சர் பண்ண போறீங்க, என்ன பிஸ்னஸ் லாஜிக், இது எல்லாமே. எண்ட் உங்களுடைய ட்ரிகர். புரியுதா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் சின்டாக்ஸ் தான் இது.
ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ட்ரிகரு, ஸோ ட்ரிகர் நேமு, அதுக்கப்புறம் ட்ரிகர் டைமிங்கு, அதுக்கப்புறம் ட்ரிகர் ஈவெண்ட், இவ்வளோதான் கொடுக்கலாம். ஸோ இந்த ட்ரிகர் ஈவெண்ட்டை மட்டும் மோர் தென் ஒன்னாக இருக்கலாம், லைக் இன்சர்ட், அப்டேட் ஆர் டெலிட் ஆர் எனிதிங் இருக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த T1 ஒரு டேபிள் இருக்கா, டேட்டாவே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த டேட்டா இல்லை, இதில் ஒரே ஒரு காலம் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓகே, ஏங்கிற ஒரு காலம் தான் இருக்கு. சரியா? இப்போ பாருங்க, நான் சின்டாக்ஸ் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் என்ன சின்டாக்ஸ்? கிரியேட் ஆர் ரீப்ளேஸ், create or replace trigger name. ஸோ ட்ரிகருக்கு வந்து எந்த நேம் வேணாலும் கொடுங்க. நான் டிஆர்ஜி டெஸ்ட்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ட்ரிகர் நேமுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்? ட்ரிகர் டைமிங். ட்ரிகர் டைமிங் பிஃபோர் ஆர் ஆஃப்டர், நீங்கள் எந்த வேணாலும் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு பிஃபோர் கொடுக்குறேன். ஸோ பிஃபோர்னா என்ன பண்ணோம் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? இந்த வந்து டைமிங் ஈவெண்ட்டு, இந்த சின்டாக்ஸில் வந்து ஆன், இங்கே வந்து என்ன டேபிள் நேம் இது கொடுக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரிகரிங் ஈவெண்ட். ட்ரிகரிங் ஈவெண்ட் நம்ம என்ன இருக்கு? இந்த 3 ட்ரிகரிங் ஈவெண்ட் இருக்கு, இன்சர்ட், அப்டேட் ஆர் டெலீட். இது மூணுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் ஆர் அப்டேட் ஆர் டெலீட். ஸோ இப்போ எந்த டேபிள் மேலே நான் ட்ரிகர் கிரியேட் பண்ண போறேன்? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆனுக்கு அப்புறம் என்ன டேபிள் நேம் சொல்லியிருக்கோமா சின்டாக்ஸ்ல? ஆன் T1, என்னுடைய டேபிள் T1 தான் என்னுடைய டேபிள் நேம். சரியா? ஸோ அப்படின்னா என்னன்னா, இந்த பிஃபோர் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த T1 டேபிளை நான் இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி, அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி, டெலீட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ட்ரிகரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் டிஃபைன் பண்றேன். இதுவே இந்த இடத்துல நான் ஆஃப்டர்னு கொடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த T1 டேபிள எனக்கு இன்சர்ட் பண்ணு, இல்ல அப்டேட் பண்ணு, இல்ல டெலீட் பண்ணு. இன்சர்ட் பண்ணிட்டு, டெலீட் பண்ணிட்டு, அப்டேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு ட்ரிகர் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான் மீனிங். புரியுதா? இப்போ பிஃபோருக்கு என்ன, ஆஃப்டருக்கு மீனிங்? ப்ரோ உங்களுக்கு புரியுதா ப்ரோ? புரியுது. ரேகா உங்களுக்கு? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பிகின், அடுத்தது எண்டு. கரெக்டா? இப்போ இந்த பிகின் எண்டில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் லாஜிக் எழுதிக்கலாம் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இது வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகரா, லோ லெவல் ட்ரிகரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கீவேர்டு இருக்கும், அந்த கீவேர்டு வச்சு தான் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இது வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகரா, ரோ லெவல் ட்ரிகரானு. அது என்ன கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் ரோங்கிற ஒரு கீவேர்டு. அது வந்து இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் லோ லெவல் தான். சரியா? இந்த ஒரு கீவேர்டு மட்டும் இருக்கும். என்னதுன்னா ஃபார் ஈச் ரோ. ஃபார் ஈச் ரோ. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, ரோ லெவல் ட்ரிகருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த கீவேர்டு இருந்துச்சு உங்க ட்ரிகருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரோ லெவல் ட்ரிகர். இந்த கீவேர்டு இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர். சரியா? இன்சர்ட்டிங் தென் இப்போ நான் இப்போ இந்த ட்ரிகருக்கு வந்து இந்த T1 டேபிள்ல என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை கேப்சர் பண்ணணும் இல்லையா? கேப்சர் பண்ணி ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு டேபிள் நான் சும்மா கிரியேட் பண்ணிக்கிறேன், T1 ஆடிட்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ கிரியேட் டேபிள்
T1 underscore audit. அதாவது இந்த டேபிளில் என்னென்ன நடக்குது அப்படின்னு நான் கேப்சர் பண்ணுறதுக்காக ஒன்று இது. ஸோ அங்கே ஒரே ஒரு காலம் இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் 2 காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன கிரியேட் பண்ணுறேன்னா ஒன்று வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வச்சுக்கிறேன், டிஎஸ்சி. இதனோட டேட்டா டைப் வந்து வேர்கார் 2 of 200. அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு காலம் ஒன்றுன்னு ஒன்று வச்சுக்கிறேன், வேர்கார் 2. டேட் எப்போ நடக்குதுன்னு கேப்சர் பண்ணிக்கிறோம். சரியா? டைம். ஸோ ஆக்ஷன் டேட். இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. கரெக்டா தான் இருக்கு ஸ்பெல்லிங். புரியல. ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. கரெக்டாக தான் இருக்கா? இப்போ என்னால் ரெண்டு டைம் ஆகுது. வேர்கார் 2 இல்லையா? ஆக்ஷன் டேட்டு கரெக்டாக தான் இருக்கு. ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்கா? இல்ல வேர்க்கார் மட்டும் கொடுத்து பார்க்கலாமா? ஏதோ சின்டெக்ஸ் இருக்காண்ணா ஸ்டேட் டேபிளுக்கு? ஏய் அங்கே என்ன தப்பு இருக்குன்னு பாருங்க. ஏன் எனக்கு கிரியேட் ஆக மாட்டேங்குது? கரெக்டா தான் இருக்கு. புரியல. கரெக்டா தான் இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் எதுவும் இல்லை. அப்போ ஏன் சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு என்டிட்டி ஏயுடின்னு கொடுக்குறேன். அதோட ஆடிட்டுங்கிறதுனால
நான் T2வே கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ வேர்க்கா 200 ஆக்ஷன் டேட். ஏய் மிஸ் உங்களுக்கு என்ன இஷ்யூன்னு தெரியுது? எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தானே இருக்கும். கரெக்டாக தான் இருக்கு. ஒய் நாட் கிரியேட் ஆக மாட்டேது? ஓகே ஓகே ஓகே. ஷார்ட் கீவேர்டு எடுத்துக்குது. அப்படி போட்டுருவோம். இப்போ ஒர்க் ஆகும் பாருங்களா? அப்படி எடுத்துக்கிறேன். அது அந்த டிஸ்கிரைப் ஷார்ட் கீவேர்டு இருக்குது இந்த டூல், அதை அக்சஸ் பண்ணது ஒர்க் ஆகுது போல் அந்த டிஸ்கிரைப்புங்கிற கீவேர்டு, அதனால் அது எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஒரு சும்மா ஒரு சாம்பிள் கிரியேட் பண்ணி, ஏன்னா இப்போ டேபிளில் என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொல்லி நான் கேப்சர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நான் ஆடிட்னு ஒரு T1 ஆடிட்னு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் கூட வச்சுக்கலாமா? டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்ன லெவல் ட்ரிகர்? ஸோ இது வந்து என்ன லெவல் ட்ரிகர்? என்ன டைப் ஆஃப் ட்ரிகர் இது? ஸ்டேட்மெண்ட் லெவல். ஸ்டேட்மெண்ட் லெவல். ஏன்னா இங்கே ஃபார் ஈச் ரோங்கிற கீவேர்டு இல்லை. அந்த கீவேர்டு இருந்தால் தான் அது வந்து லோ லெவல் ட்ரிகர். சரியா? ஓகே. ஸோ ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகரில் வந்து இப்போ என்னன்னா, இப்போ வந்து 3 ஆப்ரேஷன் நடக்கலாம். எய்தர் இன்செர்ட் நடக்கலாம், அப்டேட் நடக்கலாம், ஆர் டெலீட் நடக்கலாம். ஓகேவா? ஸோ இஃப் இன்செர்ட்டிங் அப்படின்னா இன்செர்ட்னு மீன் பண்ணுது. இன்செர்ட் இன்டூ டேபிள் நேம் என்னது? T1 ஆடிட். ரெண்டாவது எய்தர் என்னது? ஃபர்ஸ்ட் காலம் என்னது? டிஸ்கிரிப்ஷனுங்கிற காலம். ஸோ அங்கே என்ன கொடுக்குறேன்? இன்செர்ட்டிங் அப்படின்னு தரேன். ஸோ இன்செர்ட்டிங். ஓகேவா? ரெண்டாவது டைம் ஸ்டாம்ப். STAMP. ஓகேவா? செமிகோலன். அடுத்தது ஸோ எல்ஸ் இஃப் டெலிட்டிங் அப்டேட்டிங் தென் ஸோ இங்கே என்ன கொடுக்குறேன்? அப்டேட் பண்ணுறேன். else if deleting then end if க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? என்ன பண்ணேன்னா இப்போ அங்கே எந்த ஒரு ஆக்டிவிட்டி நடந்தாலும் இதை வந்து நான் இங்கே இந்த இடத்துல கேப்சர் பண்ணுறேன். அவ்வளோதான். சரியா? ஸோ ஓகே, இவ்வளோதான் நம்ம ட்ரிகர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ட்ரிகர் டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அங்கே வந்து T1ல எந்த ஆக்ஷன் நடந்தாலும் இங்கே வந்து நான் கேப்சர் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு மேனிட்ரியான ஒரு லிமிடேஷன் இருக்கு. என்னன்னா ட்ரிகர்ல வந்து நீங்க கமிட் யூஸ் பண்ண முடியாது. சரியா? என்னது ஜி? சாரி, வாய்ஸ் பிரேக். ட்ரிகர்ல வந்து கமிட் யூஸ் பண்ண முடியாதானே? ஓகே. else if spelling
ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்க. புரியலப்பா. Okay, insert into table name. Description. இதாருங்களே இன்செர்ட்லாம் உங்களுக்கு எடுத்துட்டாங்கல்ல இதெல்லாம். ஆமா. அப்போ எதை மிஸ் பண்ணா டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஸோ ட்ரிகர் வந்து கிரியேட் ஆயிடுச்சா? என்ன டைப் ஆஃப் ட்ரிகர்? ஸ்டேட்மெண்ட் லெவல். ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர். ஏன் ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர்னு சொல்றீங்க? அந்த கீவேர்ட் இல்ல ஜி, ஃபார் டோன்ற கீவேர்ட் இல்ல. ஈச் ரோ கீவேர்ட் இல்ல, அதனால இது வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1. T1ல இப்போ எனக்கு ரோஸே கிடையாது, கரெக்டா? டேட்டாவே இல்லை, நோ டேட்டா ஃபவுண்ட். இப்போ என்ன பண்ணேன்னா நான் ஒரு 5 ரோஸ் இன்சர்ட் பண்றேன். ஸோ இன்சர்ட் இன்டு T1 A வேல்யூஸ் 1. ஸோ ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், டெஃபினிஷன் என்ன சொன்னோம்? ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர்னா ட்ரிகர் வந்து ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஈவன் இஃப் நான் மல்டிபிள் ரோஸ் அஃபெக்ட் ஆனாலும் சரி. அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் டிஃபால்ட் ட்ரிகர். ட்ரிகர் பாடி எக்ஸிக்யூட் ஒன்ஸ் ஃபார் தி ட்ரிகரிங் ஈவெண்ட். A statement trigger execute once if no row is affected by the triggering event. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணனா ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் ஒரு ரோ தானே இன்சர்ட் பண்றேன், நேற்று கர்சர்ல சொல்ற மாதிரி தான் ஒரு ரோ தானே இன்சர்ட் பண்றேன். அப்போ இது ஒரு டைம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு அர்த்தம், கரெக்டா? ஆமா. ஓகே, ஒன் ரோ இன்சர்ட்டட். இப்போ போய் என் ட்ரிகர் டேபிள்ல பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஏதாவது வேல்யூ கேப்சர் T1 underscore audit. நடந்திருக்கா? ஓகே. சோ இன்சர்ட் நடந்திருக்கு இப்போ. ஆமா. புரியலையா? கொஞ்சம் நான் சொல்லல, confuse. ட்ரிகர் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு சொன்னல, அதுவா எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கொரி இப்போ இந்த கோடை பாருங்களேன், நான் என்ன பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ட்ரிகர் ட்ரிகர் நேம் பிஃபோர் இன்சர்ட் அப்டேட் ஆர் டெலிட் ஆன் T1. இப்போ T1ல நான் இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ரோ இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காவே எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் ட்ரிகரோடைய கான்செப்ட். நம்ம போய் மேனுவலா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொன்னேன். என்ன சொல்லியிருக்கோம், இட்ஸ் a stored program, it automatically executed whenever event occur in the database. ஸோ நான் T1 டேபிள் மேல ட்ரிகர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ T1ல நான் இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா இந்த T1 மேல ட்ரிகர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால இந்த ட்ரிகர்க்குள்ள என்ன பண்றோம், இப்போ இன்சர்ட் நடந்துச்சு அப்படின்னா இன்சர்ட் அதுக்கான டைம் ஸ்டாம்பை எனக்கு பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. அதனாலதான் ஒரு ரோ இன்சர்ட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, இன்சர்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா கேப்சர் பண்ணுவாங்கல்ல, டேபிள் ஏதாவது நடக்குதான்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணுவோம்ல. இப்போ எனக்கு இப்போ அந்த ஆடிட் டேபிள் எடுத்து பார்த்தா எனக்கு தெரியும், ஓகே இந்த டைம்ல இவன் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே ரோல் பேக் பண்ணிடுறேன். இதோ புரியலனா கேளுங்க, இன்னொரு டைம் சொல்றேன். ஸோ இந்த T1 டேபிள் மேல தான் நம்ம ட்ரிகர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் ரோல் பேக் ஆகலையோ? டேபிளுமே ட்ராப் பண்ணிடுறேன், ட்ரங்கேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்னன்னா இந்த கோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, ஸோ T1 டேபிள் மேலே தானே நான் பண்ணியிருக்கேன்.
என்ன பண்ணி இன்செர்ட் அப்டேட் ஆர் டெலீட். இப்போ T1 டேபிள்ல நான் இன்செர்ட் பண்ணாலும் சரி, அப்டேட் பண்ணாலும் சரி, டெலீட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் எனக்கு வந்து இந்த ட்ரிகர் அண்டர்ஸ்கோர் T1 அண்டர்ஸ்கோர் ஆடிட்டிங் டேபிள்ல அது கேப்சர் ஆகிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கேன், அப்டேட் பண்ணியிருக்கேன், டெலீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேப்சர் ஆகிட்டே இருக்கும். சரியா? அதுக்கு தான் வந்து ட்ரிகர். நம்ம வந்து மேனுவலா பண்ணாம அது ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிற மாதிரி. ஆனா டெய்லி வந்து யாராவது இந்த டேபிளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இப்போ பாருங்க, ஒரு ரோ இன்செர்ட் பண்றேன், 1 ரோ இன்செர்டட் ஆயிடுச்சு. இங்க போய் பார்க்குறேன், 20th மே ஆக்ஷன் நடந்திருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே 5 ரோ இருக்கா, 5 ரோஸ் நான் முதல்ல இன்செர்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். இப்போ எத்தனை ரோஸ் இதில் இருக்கும்? ஒரிஜினல் டேபிளில் T1 டேபிளில் 5 ரோஸ் இருக்கா? இப்போ ஆடிட் டேபிளில் எத்தனை ரோஸ் இருக்கும்? 5 ரோஸ். வேணா இது ஒவ்வொன்றும் தனித்தனி ஸ்டேட்மெண்ட். சரியா? 5 ரோஸ் இன்செர்ட் நடந்திருக்கா? இன்செர்ட் 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 இன்செர்ட். ஆமா. ஓகே. இப்போ அப்டேட் பண்றேன். இப்போ வேல்யூ எல்லாம் என்ன இருக்கு? 1 இருக்கா? அப்டேட் டேபிள் நேம் T1 set a equal to 2. அப்டேட் டேபிள் நேம் set a equal to 2. இப்போ வந்து டேபிள் இருக்கிற 5 ரோவும் 2ன்னு அப்டேட் பண்றேன். கரெக்ட்டா? ஆமா. அப்டேட் ஸ்டேட்மெண்ட் அதுதானங்க நடக்குது. ஆமா. அந்த 5 1 வந்து 2 அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணிட்டு ரன் பண்றேன். 5 ரோ 5 ரோஸ் அப்டேட்னு வந்துருச்சு. இப்போ போய் T1ல பார்த்தா எனக்கு என்ன இருக்கும்? 1க்கு பதிலா எல்லாமே 2ன்னு இருக்கும். இந்த எல்லா 1ஐயும் 2ன்னு அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ ஆடிட் டேபிள்ல எத்தனை ரோ இருக்கணும்? 1 தான் இருக்கும். புரியல. 1 இருக்கும். மொத்தம் ஓகே, ஒரே ஒரு அப்டேட் தான் வந்திருக்கணும். பாத்தீங்கன்னா அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. வேணா இது வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர். அதை தான் சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர் டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃபால்ட் ட்ரிகர் பாடி எக்ஸிக்யூட் ஒன்ஸ் ஃபார் தி ட்ரிகரிங் ஈவெண்ட். இங்க வந்து என்னது ரோல் லெவல் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபார் ஈச் ரோ இஸ் அஃபெக்டட் பை தி ட்ரிகரிங் ஈவெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட்னா இதுதான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 5 ரோ நான் அப்டேட் பண்ணேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு டைம் தான் டெலீட் அப்டேட் வந்திருக்கு. இதுவே நான் ரோ லெவலா இருந்தேன்னு வச்சுக்கணும், இங்க எப்படி எனக்கு 5 ரோ இன்செர்ட் ஆச்சோ அது மாதிரி எனக்கு 5 ரோ இங்க வந்து அப்டேட் அப்டேட் அப்டேட்னு வந்திருக்கும். ஆமா. அதுதான் ரோல் லெவலுக்கும் ஸ்டேட்மெண்ட் லெவலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுக்கு 5 ரோ, இதுக்கு ஒரு என்ட்ரி வந்துச்சா, அடுத்தது டெலீட் பண்றேன். டெலீட் ஃப்ரம் T1. இப்போ எத்தனை ரோ டெலீட் ஆகும் T1 டேபிள்ல இருந்து? ஃபுல்லா போயிடும். 5 ரோ டெலீட் ஆயிரும். கரெக்ட்டா? ஆமா. இப்போ இந்த டெலீட்டுக்கு ட்ரிகர் ஃபயர் ஆயிருக்குமா? ஆமா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி இருக்கும். ஒரு வாட்டி டெலீட்னு இருக்கும். டெலீட் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி. சோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர். ஓகே. ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர்னா புரியுதா? புரியுது. ப்ரோ உங்களுக்கு? புரியுது. சோ இத அப்படியே விட்டுறாதீங்க. இதுக்கு அப்புறம் நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. சோ இந்த ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரியா? இது வந்து டெஸ்டிங்காக. சரியா? இப்போ இந்த ட்ரிகரையே வந்து நான் ரோல் லெவல் ட்ரிகரா மாத்துறேன். சரியா? சோ ரோல் லெவல் ட்ரிகரா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரே கீவேர்டு மட்டும் கொடுக்கணும். என்னன்னா ஃபார் ஈச் ரோ அப்படின்னு கொடுத்துட்டோமா, இதுதான் வந்து ரோ லெவல் ட்ரிகர் அப்படின்னு சொல்றது. சரியா? ஓகே.
சேம். ஓகே, பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு டெஸ்டிங் பார்ட்டு. ரெண்டாவது டெஸ்டிங் சொல்கிறேன். ஸோ ரெண்டு டேபிளையும் ட்ரங்கேட் பண்ணிடுங்க. ட்ரங்கேட் டேபிள் T1. ட்ரங்கேட் டேபிள் T1 underscore audit. ஓகே, இப்போ ரெண்டு டேபிள் எம்டியா இருக்குமா? இப்போ இதை அப்படியே நம்ம மறுபடியும் இங்கே ஃபாலோ பண்ணலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1. நோ டேட்டா ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ இதை 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 1 2 3 4 5. ஓகே, இப்போ எத்தனை ரோஸ் இருக்கும்? 5 rows. 5 ரோஸ் இருக்கும். இப்போ ஆடிட் டேபிள் எத்தனை ரோஸ் இருக்கும்? 5 ரோஸ் இருக்கும். 5 ரோஸ் இன்செர்ட் நடந்திருக்குன்னு வந்திருக்கு. சரியா? இப்போ அதே மறுபடியும் அந்த டேபிள் 5 ரோவையும் நான் 2ன்னு அப்டேட் பண்றேன். இந்த 1 2ன்னு அப்டேட் பண்றேன். ஓகே. இப்போ ஆடிட் டேபிள்ல எத்தனை ரோ இருக்கும்? அப்டேட்டுக்கு எத்தனை ரோ வந்திருக்கும் புதுசா? 5 வந்திருக்கும். எத்தனை ரோ? 5 rows வந்திருக்கும். 5 ரோஸ். வேணா ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு டைம் இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். பாத்தீங்களா? அப்டேட்டுக்கு எத்தனை வந்திருக்கு? 5 ரோஸ் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ரோ அப்டேட் ஆகக்குள்ள வந்திருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அப்டேட் தான் வந்திருக்கும். கரெக்டா? ஆமா. அடுத்தது டெலீட். ஸோ டெலீட் ரன் பண்றேன். இப்போ டெலீட்டுக்கு எத்தனை ரோ வந்திருக்கும்? 5 வந்திருக்கும். 5 rows. 5 ரோஸ் வந்திருக்கும். பாத்தீங்கன்னா ஸோ இன்செர்ட்ல 5 ரோ, அப்டேட்ல 5 ரோ, டெலீட்டுக்கு 5 ரோஸ். ஸோ டெலீட்டுக்கு 5 ரோஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ப்ரோ உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல. ஓகே, நீங்க இதை போட்டு பாருங்க, எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ ஃபார் ஈச் ரோக்கு மட்டும் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஃபார் ஈச் ரோ. ஓகேவா? ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோல் லெவல் ட்ரிகர்லயே வந்து டேட்டா ரெப்ளிகேஷன் சொல்லிட்டு 2 கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ எப்படி நம்ம இதை கேப்சர் பண்றோமோ அதே மாதிரி டேட்டா என்ன வேல்யூ நம்ம மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணலாம். ஸோ இதுல வந்து அடுத்தது 2 பாத்தீங்கன்னா வந்து முக்கியமானது வந்து ஓல்ட் அண்ட் நியூங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ அந்த கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி லைக் நம்ம என்ன வேல்யூ கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இட்ஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் தி லோ லெவல் ட்ரிகர். லோ லெவல் ட்ரிகர்ல இன்னொரு கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க எப்படி ஃபார் ஈச் ரோங்கிறது ஒரு கீவேர்டு இருக்கோ ரோ லெவல் ட்ரிகர்ல, ரோ லெவல் ட்ரிகர்ல இருக்கோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கீவேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலன் நியூ அண்ட் கோலன் ஓல்டு. இந்த 2 கீவேர்டு எக்ஸ்டர்னலாக இருக்கும். மொத்தம் 2 கீவேர்டு இருக்கும். ஒன்று வந்து ஃபார் ஈச் ரோ, அப்புறம் கோலன் நியூ, கோலன் ஓல்டு. அதாவது கோலன் நியூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ வேல்யூ, புதுசான வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. கோலன் ஓல்டு அப்படின்னா என்னன்னா பழைய வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ இதே டேபிளை நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோம் ஆடிட் டேபிளை. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆடிட் டேபிளில் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் டேட்டா டைப். ஆனால் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது தானே. ஓகே, இதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். வந்து கோலன் நியூ கோலன் ஓல்டு. ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் பண்ணிடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இன்செர்ட்டாக அப்டேட்டாக இருக்கட்டும்.
ஆக்ஷன் இருக்கட்டும். அடிஷ்னலாக ரெண்டு காலம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ஓல்டு வேல், ஒன்று வந்து நியூ வேல். ஓகேவா? drop table t1 underscore audit. Run. ஓகேவா? ஸோ இதே சேம் ட்ரிகர் ஐம் யூஸிங். எதுக்காகனா சும்மா ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா வேல்யூ கேப்சர் பண்ணுறதுக்காக, அதாவது என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டேபிளில் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஆக்ஷனுக்கு முன்னாடி ஓல்டு வேல் நியூ வேலா, ஓல்டு அண்டர் ஸ்கோர் வேல், ஸோ இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் ஈச் ரோ, இப்போ நான் அதே சேம் டேபிள்லேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் வைக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம ஒன்று இருக்கா, ஒன்றை வந்து 2ன்னு அப்டேட் பண்ணோம் இல்லையா? அப்போ பழைய வேல்யூ என்ன அந்த டேபிளில் T1ல? 1. புது வேல்யூ என்னது? 2. ஸோ அந்த வேல்யூ தான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, ஓல்டு வேல்யூனா காலம் ஓல்ட் டாட் ஏ, அந்த டேபிளோடைய காலம் நேம். ஸோ இங்கே வந்து கோலன் நியூ, ஓல்டு கேப்சர் பண்ணியாச்சு. ஓல்டு காலத்துக்கு நேராக நியூ வேலத்துக்கு நியூ டாட் ஏ. ஆனால் T1 டேபிளில் நமக்கு ஏ தானே காலமே, காலம் ஏ தானே. ஸோ அந்த மாதிரி எந்த வேல்யூ கேப்சர் பண்ணுறோமோ அதுக்கான வேல்யூ இங்கே கொடுத்துடணும். ஓகேவா? கிரியேட் ஆயிடுச்சு ட்ரிகரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்சர்ட் பண்ணுறப்போ நியூ வேல்யூ என்ன இருக்கும்? பழைய வேல்யூ நியூ வேல்யூ என்ன இருக்கும்? அதில் T1 பிறகு ட்ரங்கேட் பண்ணிடுறேன். சொல்லுங்க பாப்பா என்ன இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ டேபிளே எம்டியா தானே இருக்கு. இப்போ இது போறப்ப இது என்ன வேல்யூ நமக்கு? புது வேல்யூ. ஸோ பாருங்க, ஒன் டைம் இன்சர்ட் பண்ணிட்டேன், ஒரு ரோ இன்சர்ட் பண்ணியாச்சு. T1 ஆடிட்ல ஆனால் பழைய வேல்யூ இல்லை, இப்போதான் புது ரோவா உள்ள போகுது. கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், இன்சர்ட் தான் பண்ணியிருக்கோம். இந்த டேபிளுக்கு பழைய வேல்யூ எதுவுமே இல்லை, புது வேல்யூ. இப்போ போகிறது எல்லாமே புது வேல்யூ. ஸோ 1ன்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பழைய வேல்யூ புது வேல்யூ கேப்சர் பண்ணுறோம் பை யூசிங் தட் ஓல்ட் அண்ட் நியூ இது வேர்டு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 5 டேட்டா ஆல்ரெடி ஒரு ரோ இன்சர்ட் பண்ணிட்டுனா, ரெண்டாவது ரோ, மூணாவது ரோ, நாலாவது ரோ, அஞ்சாவது ரோ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிளில் பாருங்கள் 5 ரோஸ் இருக்கும் ஒரிஜினல் டேபிளில். சேம் ஆடிட் டேபிளையும் 5 ரோஸ் இருக்கும். கரெக்டா? ஆனால் இது வந்து ரோ லெவல் ட்ரிகர். ஆனால் ஓல்டு வேல்யூ எல்லாத்துக்குமே நல்லு தான், ஆனால் எல்லாமே புது வேல்யூ. இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் அப்டேட் 2 பண்ணேன்னா இந்த T1 டேபிளோட ஓல்டு வேல்யூ என்ன வந்துடும்? இப்போ 1. புது வேல்யூ 2. ஆனால் புதுசாக இப்போ நான் அப்டேட் பண்ண போகிறது தான் நமக்கு புது வேல்யூ. ஆல்ரெடி டேபிள்குள்ளே இருக்கிறது நமக்கு பழைய வேல்யூ. ஓகேவா? ஸோ ரன் பண்ணிட்டேன். இப்போ போய் பார்க்குறேன் 5 ரோஸ் வந்திருக்கும். வேணா இது ரோ லெவல் ட்ரிகர். அப்போ 5 ரோ அப்டேட் ஆச்சுன்னா 5 ரோ வந்து இன்சர்ட் ஆயிருக்கும் இதுக்குள்ள. இப்போ பாருங்க, பழைய வேல்யூ 1ன்னு வந்துருச்சா, புது வேல்யூ 2ன்னு வந்துருச்சா. இப்போ இங்க 3ன்னு அப்டேட் பண்ணீங்கன்னா பழைய வேல்யூ என்ன? 2. பழைய வேல்யூ என்ன? 2.
2. புது வேல்யூ 3. அவ்வளவுதான். இங்க பாருங்க நெக்ஸ்ட் 5 ரோஸ். இப்போ அடுத்தது ஸோ பழைய வேல்யூ 2, புது வேல்யூ 3. ஸோ இப்போ இந்த கோலன் ஓல்டு கோலன் நியூ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா புரியுது ஜி. ப்ரோ? உங்களுக்கு புரியுதா? இருக்காரா இல்லையா இருக்காரு. ப்ரோ? மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா டெலீட் பண்றப்போ நமக்கு வெறும் ஓல்டு வேல்யூ மட்டும் தான் வரும். ஆனா புதுசா நம்ம எதுவுமே இல்லைல்ல, ஜஸ்ட் டேபிள்ல இருந்து நம்ம ரிமூவ் தான் பண்றோம். கரெக்டா? ஸோ ரிமூவ் பண்ற போது அதுதான் நமக்கு பழைய வேல்யூ. புது வேல்யூங்கிறது எதுவும் வரல. அதனாலதான் இந்த இடத்துல நியூ வேல்யூல நல்லா இருக்கு. டெலீட் பண்ணக்குள்ள பழைய வேல்யூ வந்து வேல்யூ இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதையும் நீங்க பாருங்க. இவ்வளவுதாங்க ட்ரிகர்ஸ்ல. இந்த மெயினா ரோ லெவல் ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர்ல இவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு டைப் வந்து இருக்கு. அடுத்த டைப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ட்ரிகர் அப்படிமா. ஸோ மெயினா வந்து ட்ரிகருக்குள்ள இருக்கிற டைப்ஸ் வந்து இதுதான், ஸ்டேட்மெண்ட் லெவல், ரோ லெவல்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட். இந்த ட்ரிகர்ல வந்து பாத்தீங்கன்னா மியூட்டேட்டிங் எரர்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். ஓகேவா? மியூட்டேட்டிங் எரர் வந்து எது வரும்னா, சேம் டேபிள் மேலேயே ட்ரிகர் கிரியேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி மியூட்டேட்டிங் எரர். ஸோ அந்த மியூட்டேட்டிங் எரரை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றது வந்து காம்பவுண்ட் ட்ரிகர். அந்த காம்பவுண்ட் ட்ரிகர் வந்து பாத்தீங்கன்னா 11Gயோட ஃபீச்சர். நம்ம இப்போ யூஸ் பண்ற டூல் வந்து 10G. ஆனா அந்த காம்பவுண்ட் ட்ரிகரோடைய வெர்ஷன் வந்து எப்போ வந்து ஒர்க் ஆகும்னா 11Gல இருந்து தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் ட்ரிகர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா டு அவாய்ட் தி மியூட்டேட்டிங் எரர். அப்படின்னா என்னன்னா, ஒரே ட்ரிகருக்குள்ள நீங்க ரோ லெவலையும் யூஸ் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் லெவலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா தனித்தனி ட்ரிகரா போட்டிருக்குமா? ரோ லெவலுக்கு வேற ட்ரிகர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்டேட்மெண்ட் லெவலுக்கு வேற ட்ரிகர் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் நீங்க காம்பவுண்ட் ட்ரிகர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ட்ரிகருக்குள்ள நீங்க ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகரை நீங்க யூஸ் பண்ணலாம், இந்த ட்ரிகரை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து மியூட்டேட் ஃபர்ஸ்ட் வந்து மியூட்டேட்டிங் எரர்னா என்ன சொல்லுவோம்? மியூட்டேட்டிங் எரர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம். ஸோ மியூட்டேட்டிங் எரர் அப்படின்னா என்னன்னா, இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் ட்ரிகர் ஆன் சேம் creating trigger using ஒரே ட்ரிகருக்கு, அதாவது ஒரே டேபிள் யூஸ் பண்ணி ஒரே ட்ரிகர் அப்படின்னா நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, சேம் டேபிள்னா இந்த இடத்துல நான் வேற டேபிள் யூஸ் பண்றேன், T1 ஆடிட். கரெக்டா? ஸோ இந்த இடத்துலையும் நான் அதே ட்ரிகர் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு மியூட்டேட்டிங் எரர் வரும். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அந்த இன்செர்ட்டிங் எல்லாமே எடுத்துறேன், ஒரே ஒரு இன்செர்ட் மட்டும் வச்சுக்கிறேன். T1A. T1 டேபிள் வெறும் A மட்டும் தானே இருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ வந்து T1 டேபிள்ல எது நடந்தாலும் சரி, இன்செர்ட் நடந்தாலும் சரி, அப்டேட் நடந்தாலும் சரி, மறுபடியும் T1 மேலேயே தான் நான் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். ட்ரிகர்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றது எந்த டேபிளுக்குள்ள? சேம் T1 டேபிள். இங்கேயும் T1 டேபிள், இங்கேயும் T1 டேபிள். ஸோ இந்த மாதிரி ட்ரிகர் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மியூட்டேட்டிங் எரர் வரும். வேணா அது வந்து எண்ட்லெஸ்ஸா போயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம T1 டேபிள் வெளியில இன்செர்ட் ஆகக்குள்ள இந்த ட்ரிகர் ஃபயர் ஆகுமா? மறுபடியும் இந்த ட்ரிகருக்குள்ள அதே டேபிள் கால் பண்ண இன்செர்ட் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் ட்ரிகர் ஃபயர் பண்ணி விடுமா? அப்போ மறுபடியும் இன்செர்ட் ட்ரிகருக்குள்ள T1 தான் கால் பண்றோம். அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எண்ட்லெஸ்ஸா போகும். அந்த சமயத்துல தான் வந்து மியூட்டேட்டிங் எரர் வந்துடும். இன்செர்ட் T1A வேல்யூ. ஸோ கவுண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும், அது எப்போ ஸ்டாப் பண்றதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து இந்த ட்ரிகர் வந்து ஐ மீன் இந்த எரர் வந்து த்ரோ பண்ணும் உங்களுக்கு மியூட்டேட்டிங் எரர்ன்ட்டு. பாருங்க. என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்களா? எரர் டியூரிங் எக்ஸிகியூஷன் ஆஃப் த ட்ரிகர். ஸோ
இந்த மாதிரி அதே டேபிள்ல அதே இன்சர்ட் பண்றப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி எரர் வந்து த்ரோ பண்ணிடும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்பவுண்ட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. using compound trigger to avoid getting error. ஓகேவா? ஸோ இப்போ காம்பவுண்ட் ட்ரிகர் இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ என்னன்னா காம்பவுண்ட் ட்ரிகர் இந்த சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் என்னன்னா ஒரே ட்ரிகருக்குள்ள வந்து நீங்க போத் ஸ்டேட்மெண்ட் லெவலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், ரோ லெவலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ரோ லெவலையும் நீங்க டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பிஃபோர் ஆஃப்டர் அந்த மாதிரிங்கிற ஆக்ஷன் வச்சு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்ன கீவேர்ட் போனால் சேம் தான், கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ட்ரிகர் நேமு. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் சின்டாக்ஸ் மட்டும் மாறும். ஃபாருங்கிற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபார் உங்களுடைய காம்பவுண்ட் ட்ரிகர் ஆன் இந்த டேபிள்னாலே அந்த டேபிள் நேம் T1 தான் இங்கே நம்ம டேபிள் நேம் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் பிகின் ரெண்டு வராது, இந்த பிகின் மட்டும் வராது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஸ்டேட்மெண்ட் லெவல் ட்ரிகர் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா பிஃபோர் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இஸ் இந்த இடத்துல நீங்கள் பிகின் எண்ட் போடணும். பிகின் எண்ட் இங்கே நீங்கள் சம் பிஸ்னஸ் லாஜிக்லாம் எழுதிக்கலாம். இப்போ நான் உள்ள இன்செர்ட்லாம் கேப்சர் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி எண்ட் பிஃபோர் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பிஃபோர் is. So begin end. Each row. இதுக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் இது லாஜிக் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம், எல்லா காம்பினேஷனுக்குமே பண்ணலாம். இப்போ பிஃபோர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இங்க பிஃபோர் ஈச் ரோக்கு அப்புறம் ஆஃப்டர் ஈச் ரோ. ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லாமே எழுதிட்டு போகலாம். சரியா? கடைசியா வந்து எண்ட் ட்ரிகர் நேம். ஸோ இப்படிதான் வந்து காம்பவுண்ட் ட்ரிகர் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு. பிஃபோர் ஸ்டேட்மெண்ட் உள்ளே இருக்கு, பிஃபோர் ஈச் ரோவும் ஒரே ட்ரிகருக்குள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் ட்ரிகர். இந்த காம்பவுண்ட் ட்ரிகர்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இப்போ அந்த டேபிள் ஃபுல்லையே வந்து நீங்க ட்ரிகரும் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றீங்க தானே? காம்பவுண்ட் ட்ரிகரா இருந்தா ஸ்டேட்மெண்ட் லெவலும் பண்ணலாம், ரோ லெவலும் பண்ணலாம். ஆமா ஆமா. ஸோ ரெண்டுமே வந்து சேம் ட்ரிகருக்குள்ள யூ கேன் பெர்ஃபார்ம் இட். அவ்வளவுதான். அங்க எப்படி நம்ம இப்போ தனித்தனியா தானே பார்த்துட்டு இருந்தோம். ஆமா. ஆனா இங்க வந்து சேம் இதில் பார்க்கலாம். அவ்வளவுதான். ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ T1 டேபிள்லயே வந்து நம்ம இன்சர்ட் டிஎம்எல் ஆபரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கே நம்ம ட்ரிகரும் வச்சு ரன் பண்ணா மியூட்டேட்டிங் எரர் வரும்னு சொன்னீங்க. ஆமாமா. இப்போ காம்பவுண்ட் ட்ரிகர் வந்து அந்த மாதிரி பண்ணாலும் மியூட்டேட்டிங் எரர் வராதா? ஆமாமா, காம்பவுண்ட் ட்ரிகர் வராது. ஓகே. ஸோ அந்த டேபிள் நேமே வச்சு நம்ம அதுலயே ட்ரிகரும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆமாமா. ஸோ அதனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் ட்ரிகருக்கு வராது. ஓகே. அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ ட்ரிகர் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? ஸோ மேபி இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் பெட்டர் ஐடியா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்புறம் கேளுங்க. சரியா? ஓகே. யா ஓகே. ஸோ இதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் இதில் இருக்க மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ஓகே தேங்க்ஸ். ஏதாவது டவுட்னா மேம்கிட்ட கேளுங்க உங்களோட நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ.